எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பேசலாம். மார்க்கெட் இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்கு, ஷேர் மார்க்கெட் போகுது. அத பத்திலாம் நம்ம பேசாம, இன்னைக்கு அ ஒரு முக்கியமான லைஃப்க்கான ஒரு முக்கியமான விஷயத்த நோக்கம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃபோட ஆம்பிஷன்ஸ் பணம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நிக்குது. ஸோ இங்க நம்ம பணம் எப்படி செய்யறது? பணத்த செய்ய முடியுமா? பணம் செய்ய முடியுமா? அ பணம் செய்வது எப்படி? பணத்த செய்ய முடியுமா? அப்ப நமக்கு ஒரு ஃபைனான்ஸ் பிளான் தேவைப்படுது. ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் பிளான் நமக்காக தேவைப்படுது. அப்போ நம்ம Google இமேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஃபைனான்ஸ் பிளான்க்கான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இது இது எதுக்காக இந்த மாரி குடுத்துருக்காங்க அப்டின்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா பணம் நம்மகிட்ட வருது, போகுது. ஆனா அத முறையாக நம்ம உபயோகப்படுத்துறோமா? அது நமக்கு வேலை செய்ய வைக்கிறோமா? பணத்துக்கு வேலை செய்றோமா? பணத்த நமக்காக வேலை செய்ய வைக்கிறோமா? புரியுதுங்களா? இதுதான் முக்கியமானது. நம்ம எப்படி அத கையாள்றோம்? ஒரு பணத்த நம்ம எப்படி கையாள்றோம்? பணம் நமக்கு வேலை செய்யுதா? இல்ல நாம பணத்துக்காக வேலை செய்யணுமா? அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம தமிழ் சமூகம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா எல்லாருக்கும் ஒரு பணம் தேவைப்படுது. அப்ப இந்த பணம் தேவைப்படுங்கிற இதுல நம்ம அதுக்கான பிளான் வச்சிருக்கோமா? எப்படி இருக்கும்? நம்ம பண்ணிக்கிறதெல்லாம் சரியா? நம்ம இதுவரையும் பண்ணது சரியா? இப்ப பண்ணிக்கிறது சரியா? இனிமே பண்ண போறதெல்லாம் சரியா? அப்படிங்கிற ஒரு ஒரு முக் ஒரு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாம நம்ம திணறிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்கான பணத்த தேடணும். இல்லைன்னா பணத்த வேலைக்கு வைக்கணும். இல்லைன்னா பணத்துக்காக நம்ம வேலைய செய்யணும். அப்படிங்கிற ஒரு தான். அப்ப நம்ம 90% பேரு. இப்ப இந்தியாவ பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, 2 வகையான அ இந்தியா தான் இருக்குது நம்மள்ட்ட. என்ன மாரி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி 3 வகையான இந்தியா தான் நம்மள்ட்ட இருக்குது. அதுல ஒண்ணு எப்படி சொல்ல வரேன்னா, இன்னி மக்கள் மக்கள 3 வகையா பிரிக்கிறாங்க. பினான்சியலா. மக்கள் 3 வகையா பிரிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இந்த 3 வகை மக்கள்ல, முதல் வகை மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் வகை மக்கள் அவங்க ரூ. 10,00,000 மேல சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே, முதல் வகை மக்களா ஆயிர்றாங்க. அவங்களுடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, அ ஒரு அவங்களோட பெர்சன்டேஜ் ஒரு 15% இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது வகை மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சதவீதம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, 2வது வகை சதவீத மக்கள் 5 1 முதல் 5,00,000 இல்லன்னா 10,00,000 2 முதல் 10,00,000 இது சம்பாதிக்கிறவங்க தான் இருக்காங்க. இப்ப 2 முதல் 10,00,000 வரை சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 25 இருப்பாங்களா? ஆனா மீதி 60% மக்கள் இந்த 3வது வகை மக்களா இருக்கிறாங்க. இந்த 3வது வகையான மக்கள் வெறும் ரூ. 2,00,000 தான் சம்பாதிச்சிருக்காங்க. அப்படின்னு சர்வே சொல்லுது. ஒரு கணக்கெடுப்பு சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்ப இவங்களுடைய இது எல்லாமே என்ன நடக்குதுன்னா, இவங்கள்ட்ட காசு இருக்குது. இவங்க நெனச்சத பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன வேணா பண்ணலாம் அவங்க. அவங்களோட பிளான் பக்காவா இருக்குது. ஃபினான்ஸ் பிளான். இவனால நம்ம நம்ம பணத்த வேலைக்கு அனுப்ப முடியும். பணத்த வேலைக்கு அனுப்ப முடியும். நம்ம அ மெயின் தாட் என்னது? பணத்த வேலைக்கு அனுப்புறது இவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த 3 முதல் வகை மக்கள்ட்ட மட்டும் தான் இருக்கு. 2வது வகை மக்கள் இவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் கிராப். இவங்கலாம் மிடில் கிளாஸா இருப்பாங்க. இவங்கலாம் பணக்காரங்களா இருப்பாங்க. இந்த மிடில் கிளாஸ் இருக்காங்கல்ல, இதெல்லாம் அப்பர் மிடில் கிளாஸ். இவங்கலாம் அப்பர் மிடில் கிளாஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடு, ஒரு வாசல், அத நம்ம சொல்லுவோம்ல, இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு. இந்த 3க்குள்ள இவங்க பக்காவா இருப்பாங்க. இந்த பிளான் 3 இந்த 3 தான் அவங்களோட மெயின் பிளானா இருக்கும். இதுக்குள்ள தான் இருப்பாங்க. இந்த மக் ம இந்த 3வது வகை மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஏழை, நடுத்தர மக்கள். ஏழை மற்றும் நடுத்தர மக்களா இருக்கிறாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது மட்டும் தான். அவங்கள்ட்ட வாடகை, வீடு இருக்காது, உடை உடுத்த உடை இருக்காது. எப்படியாவது சாப்பிடணும். இன்னைக்கு வேலை பார்த்து இன்னைக்கு சாப்பிட்டுறணும். அப்படிங்கிற ஒரு தாட்லயே மக்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 60% மக்கள். இப்ப இப்ப இவங்க எல்லாரும் என்ன இவங்க எல்லாருக்குமே ஆனா பணம்
வேணுங்கிற ஆசை இருக்குது. இப்ப இந்த பணம் வேணும் அப்படிங்கிற ஆசைய வச்சுட்டு, இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்ப இதுக்கு ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அப்ப ஒரு ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிளான எடுத்துக்கணும். இந்த பிளான் படி இத வாழ்ந்தா, ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதோ அப்படிங்கிற மாரி, நெறைய ஃபினான்சியல் அனாலிசிஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த சீரிஸ்ல பார்க்க போறோம். இந்த முதல் எபிசோடு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டரோ இல்ல அ சர்டிஃபைடு ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது. என்னுடைய கருத்துக்கள மட்டும் தான் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு இது புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.